உறவுகளை வணக்கம். ஜோன் பேசுகிறேன். கினுவாவில் எடுத்த 2வது நாள் காணொளி பதிவு இது. இந்த 2வது நாளில் கினுவாவை வடிவாக சுற்றி பார்க்குறோம்ன்றிருக்கிறோம். கினுவாவை சுற்றி பார்த்து இருக்கிற நல்ல விஷயங்களை பதிவு செய்து உங்களுக்கு காட்டுறேன். காணொளியில் தொடர்ந்து இணைஞ்சிருந்து பாருங்கள். இந்த இடம் ஏற்கனவே நான் பதிவு செய்து காட்டின மாதிரி கினுவாவோட மெயின் இடம்னே சொல்லலாம். இதில் ஆட்கள் ரோட்டில் நின்று ஃபிட்னஸ் செய்யணும். அதை நீங்கள் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஃபிட்னஸ் கிளப் மூலமாக இது ஒழுங்கு பண்ணியிருக்கணும். இது ரோட்லேயே நின்று ஃபிட்னஸ் செய்யணும். பார்க்க வடிவாகத்தான் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி உடுப்பு போட்டு ஃபிட்னஸ் செய்கிறத. ஓகே, தொடர்ந்து நான் அப்படியே பதிவு செய்து உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த வாசல் தடாகம், இந்த தண்ணி தடாகம் நல்ல அழகாகத்தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கன பேர் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுமா காணக்கூடிய மாதிரி இருந்தது. நான் முதல் போட்ட காணொளியில் இதை பற்றி முழு விவரமும் காட்டியிருப்பேன். நான் இப்போ இதை தவிர வேறு இடங்களுக்கு போய் நான் பதிவு செய்து உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ சிட்டி டூர் காணொளிக்குள்ளே போவோம் வாங்க. இது மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இந்த பஸ் சிட்டி பஸ்ன்னு சொல்கிறது கினோவாவை சுற்றி காட்டுறதுக்காண்டி தயாரிக்கப்பட்ட ஒரு பஸ் உண்டு. இதில் இல்லை பெரும்பாலான எல்லா சிட்டிகள்லையும் இப்படி ஒரு சிட்டி பஸ் உண்டு இயங்கும். இங்கேயும் அப்படி ஒன்று பாருங்கள். அது அடிச்சிருக்கு சிட்டி கினோவா கனசனம் இப்போ இன்றைக்கு இருக்குது. இந்த டூருக்கு நான் நினைக்கிறேன் 25 €, எடுக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்த சுற்றி திருப்பி காட்டி கொண்டு விடுவாங்க. நல்ல வடிவாக இருக்குது. அவங்க இன்றைக்கு முழு நாளும் இங்கே நின்றுட்டு நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம். முக்கியமாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனமே இல்லை. எவ்வளோ நேரம் நின்றாலும் இந்த இடத்துல அலுப்படிக்காமல் எதென்றாலும் ஒரு இது நடந்து கொண்டே இருக்குது. ஆக்களோட போக்குவரத்தும் ஷோக்களும் இந்த ரோட்டுன்ற காட்சிகளும் எங்களை நல்லா என்ஜாய் பண்ண வச்சது. போக மனமே இல்லை. நாங்கள் இப்போ நிற்கிறது தியேட்டர் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு இடம். இதில் பாருங்கள், இந்த கட்டடத்தை எடுத்து உங்களுக்கு காட்டணும். இந்த கட்டடம், இந்த வடிவை பாருங்கள். ஸோ என்ன வடிவு கினோவான்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற சென்ட்ரலில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த கட்டடங்களோட அமைப்புகள் உண்மையாக பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இப்படி சின்ன சின்ன குட்டி கடைகள் இருக்குது. இதில் சாமான்கள் எல்லாம் வேண்டலாம். விருப்பமான சாமான்கள், டிக்கெட்டுகள் வேண்டலாம். இங்கே 10 € கொடுத்தா 24 மணி நேரம் டிக்கெட் தருவான். சிட்டிக்குள்ள எல்லா இடம் போய் வர்றான் பஸ்ஸில். இந்த அதில் இங்கிலீஷில் வழங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த கட்டிடம் வித்தியாசமாக இருக்குது. மற்றதில் வலது பக்கம் இடது பக்கமும் கடைகள் இருக்குது. ஆனால் இடையே பூட்டி இருக்குது. பாருங்க, அந்த ரோட்டு நல்ல பெரிய அகலமாக நல்ல பிரிட்ஜ் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. இந்த பெரிய கட்டடங்களை பாருங்கள். அந்த மேலே அந்த பனைமரம் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலெல்லாம் பெரிய ஹோட்டல்கள். அதுக்கு முன்னுக்கு இதில் இருக்கிறது ஹோட்டல், இந்த கினோவா ஹோட்டல். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலை நான் பார்த்தேன். இதில் போட்டிருக்கிறாங்க ஹோட்டல் சுவிஸ்ஸேன்னு சொல்லி. இங்கே சுவிஸை சுவிட்சரான்னு சொல்லுவாங்க. இதில் ஹோட்டல் சுவிஸ்ன்னு அடிச்சிருக்கு. எனக்கு அது ஒரு அதிசயமாக இருந்தது. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த எங்களோட ஊரில் சிற்பக்கலைகள்னு சொல்லுவாங்களான்னு ஊர் கோயில்கள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி என்ன அழகா அவ்வளோ வித்தியாசமான பல்கன் எல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. என்னென்னு சொல்லவே தெரியல எனக்கு. அவ்வளோத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்பில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ரோட்டும் ஒரு வித்தியாசமான ரோடு தான். இங்கே உண்மையாக ஜெனோவாவில் கட்டிடங்களும்
சரியான வித்தியாசமாகவே இருக்குது. நாங்களும் இப்போ ஒரு நாடாக போய் பார்க்குறோம். இங்கே உண்மையாக இட்டாலி இது சரியான வித்தியாசமாக இருக்குது. இதில் மெட்டது ரோட்டு வழியே இப்படி சின்ன சின்ன கடைகள் இருக்குது. கஃபே குடிக்கலாம் அப்படியான இதுகளுக்குள்ள பொக்ஸுக்குள்ள. நீங்கள் இப்போ இதில் முன்னுக்கு பார்க்குறது கினுவாண்ட ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கித்தான் நீங்கள் சிட்டிக்கு போகணும் ரயிலில் வந்தால். அப்படியே இதோட நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ. இப்போ வந்து கினோவாவில் சிட்டியில் இன்னொரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்து கீனஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு பாருங்க. சனமெல்லாம் நல்ல மாதிரி வடிவாக உடுப்புகளெல்லாம் போட்டு அப்படியான கடைகள் எல்லாம் இருக்குது. வித்தியாசமான கடைகள் எல்லாம் இருக்குது. மற்றது ஈரிஷ ஃபெஸ்டிவல் தான் போட்டிருக்க. ஈரிஷ் சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஈரிஷ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. நாங்கள் இப்போ வந்து இப்படியே நடந்து போகக்குள்ள சிட்டி ரவுண்டிங் தானே இப்போ ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்க்குறோம் சிட்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கினோவாவில். இதில் வந்து நல்ல வடிவான ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்க்குற கட்டட அமைப்பில் பல நாடுகளில் இருக்குது. ஃப்ரான்ஸ்லையும் பார்த்துருக்குறோம். ஏசியாவிலையும் ஒரு சில நாடுகளில் இது வந்து நினைவு தூபியாக அமைக்கப்படுற ஒரு கட்டிட அமைப்பாக இருக்குது. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு நினைவு தூபி தான். நல்ல வித்தியாசமாக கட்டியிருக்கிறாங்க. அதில் இட்டாலிக்கு கலாச்சாரத்தை உருவாக்குற மாதிரி சில சிற்பங்களும் இருக்குது. அதில் எங்களுக்கு என்னென்னு தெரியலை. இங்கே இருக்கிற ஆக்களை தான் கேட்டு அறிஞ்சு கொள்ளணும். ஆனால் இந்த இடம் வந்து பெரிய விசாலமாக இனி இல்லையன்று காத்தோட்டமாக. இதில் பாருங்க ஒரு ஃபேமிலி வந்து நிழலில் இருந்து இளைப்பாருது. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். காற்றோட்டம் நல்ல வெயில் தானே, இப்போ நல்ல வெதர் சூப்பராக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டின கட்டடத்தின் உள்பாதிக்கில் நிற்கிறேன் பாருங்கள். உள்பாதியை அப்படியே மேலே எடுத்து காட்டக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி இதுகளை பார்க்கக்குள்ள எனக்கு அந்த கோயில்கள், இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் ஞாபகங்கள் தான் வருது. இது ஒரு பழைய காலத்து இதாக தான் கட்டடமாக தான் இருக்கணும். அதில் அந்த ஸ்ரூவங்கள் அமைச்சு இந்த இதெல்லாம் சிற்பமாக செதுக்கி இருக்குது. நல்ல உயரமாகவும் இவ்வளோ பெருசாகவும். மற்றது அந்த மதில்கள் மொத்தங்களும் நம்ப முடியாத அளவில் அந்த மொத்தமாக செஞ்சிருக்கு. இந்த இதுகள் எல்லாம் வேறு லெவல். அந்த தூண்கள் எல்லாம் வேறு லெவலாக மொத்தமாக செஞ்சுருக்கு. இப்படியே இந்த கட்டடத்துக்குள்ளே அந்த வெளியே வரக்குள்ளே இருக்கிற காட்சி தான் இப்படி இருக்குது பாருங்கள். டூரிஸ்ட் நம்ம அங்கங்கே வரி வந்து போயினா இதுக்கு முன்னுக்கு இந்த பூங்கா மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்க்கத்தான் போகிறோம். இங்கே இருக்கிற கட்டடம் வழியை வந்தோன்னே இருக்குது. இது வந்து பேங்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். பேங்க் தான். கினோவாவில் இருக்கிற பேங்க் கொண்டு அப்படியே வந்து அப்படி மரங்கள் இருக்குது. மர நிழல்கள் நல்ல வடிவாக இருக்குது. இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த பார்க்குக்கு தான் போகிறோம். இது பார்க்கோ என்னமோ தெரியாது. ஆனால் அது புல்லை வந்து நிறமாக வெட்டி சிதைச்சு வடிவாக இங்கேருந்து பார்க்க கூட நல்லா இருக்குது. போய் பார்ப்போம். இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது கார் பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. பார்க்கிங் கார்கள் இப்போ இல்லை, ஃப்ரீயான பார்க்கிங்காக இருக்குது. நாங்கள் இங்கே போன நேரம் இது ஒரு ஓய்வு நாள்ன்றதால கனசன நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. அதால் எங்களுக்கும் நல்லதாக இருந்தது வீடியோ பதிவு செய்கிறதுக்கு. இதில் வந்து அந்த பூங்கா மாதிரி செஞ்சுக்கிறாங்க. பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது. அந்த இருக்க பேருந்து இதெல்லாம் படியில் ஏறி மேலே போனால் அங்கே மேலே போகலாம் போல் இருக்குது. வேறு மண்டாக இருக்கும். இதை நான் லாங் ஷாட்டாக எடுத்து காட்டுறேன். இப்போ கிட்டணிக்க உங்களுக்கு இந்த வடிவாக தெரியலை. தூர இடத்துல அந்த பார்க்கக்குள்ள இந்த இடத்துல சின்னம் அந்த ஃப்ளாக்கை அப்படியே புல்லில் செதுக்கி விடுறாங்க. நல்லா இருக்குது பார்க்க. நாங்கள் தூரத்தில் போக்குள்ள பார்த்து போட்டு தான் வந்தாங்க. இந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்க. அப்படியே ரோட்டை நடந்து
க்ராஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா இப்போ தூரத்தில் பார்க்கல அப்படி இருக்கு, அவ்வளோ வடிவாக இருக்குன்னு இருக்குன்னா கிட்ட போக்குள்ள அந்த அழகாக தெரியல, தூரத்தில் இருக்கக்குள்ள நல்ல வடிவாக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இதில் ஏறுறதா முடிவு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் படி எப்படி இருக்குன்ட்டு இதில் ஏற போகிறோம். ஏறி மேலே போயிட்டு நான் ஓத்த சொல்கிறேன். ஓகே, கெனவாவுக்கு வந்து கெனவாவில் ஸ்போர்ட்ஸும் செய்தாச்சு. பாருங்க இவ்வளோ தூரம் இந்த கீழே இருந்து இந்த பள்ளத்தில் இருந்து அந்த சன மாதிரி இந்த படிகள்லாம் ஏறி இங்கே வந்துட்டோம். ஓகே, நார்மலாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் வரலாம், கொஞ்சம் வெயிலும் இருக்கிறபடியால் கொஞ்சம் களைப்பாக இருந்தது. ஓகே, ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து மேலேருந்து பார்க்கக்குள்ளே இருக்கிற அந்த சீனை பாருங்க. அதை விட அந்த அங்கே மலைகளில் இருக்கிற வீடுகள் இதெல்லாம் பலாஸ் பெரிய பெரிய வீடுகள், நல்ல வடிவான வீடுகள், கொஞ்சம் ரிச்சான வீடுகளும் இருக்குது. நல்லா இருக்குது இந்த பார்க்க. ஓகே, நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்புன்ற சிலை ஒன்று இருக்குது. இவரை உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் உங்களை தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பம் இல்லை. இவர் பல ஆண்டுகளுக்கு முதல் சில சாதனைகளை படைத்தவர் கிறிஸ்டோஃபர் கொலம்புன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும் என்ன செய்தாருன்னு சொல்லி. நான் அப்படியே இந்த படியால் ஏறியிருந்தேனாங்களானே இதுக்கு மேலே எப்படி காட்சி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏறி வந்ததுக்கு பிரயோசனப்படும் என்ன சொன்னால் இது வந்து ஒரு லெவலாக இருக்குது. இங்கே வரங்க அப்படி மர நிழல் கதிரை போட்டிருக்காங்க. அதோட இந்த சீனரியை பார். இங்கேருந்து பார்க்கல முதல் காணாத பல கட்டடங்களை இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கீழ் ஏறி வந்த மேலே இந்த படியும் இது தான் இந்த தெரியுது. இந்த படி கீழே இருந்து ஏறி வந்தாங்க. இது வந்து கெனோவாவை குறிக்கிற ஒரு ஃப்ளாக்ஸ், இப்படியே மண்ணில் அது கப்பல் மாதிரி, மற்றது அந்த சிலுவை மாதிரி கெனோவாவை குறிக்கிற ஃப்ளாக்ஸை பூமரங்களால், சின்ன சின்ன பூமரங்களால் செஞ்சுருக்குறாங்க. அப்படியே நாங்கள் நடந்து வந்த இடத்த காட்டுறேன். அதுவும் வந்து அந்த தூபியும் காட்டுறேன். அது நான் அறிஞ்சளவில் அதில் வாசிச்சளவில் எனக்கு இட்டாலி வடிவாக தெரியாது, வடிவாக என்ன துப்புரவாக தெரியாது. மிலிட்டரிக்கு ஆர்மியோட சம்மந்தப்பட்ட இதாக தான் இருக்கணும் அந்த பெரிய கட்டடம் தூபின்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே இந்த கட்டடத்தையும் அப்படி எடுத்து காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது. இதில் வீடுகள், பிளாக்குகள், குடியமைப்புகள் சூப்பராக இருக்குது. இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து கொலம்பஸ் இந்த ஹவுஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட வீடாம். அந்த வீட்டில் மேலே புல்லெல்லாம் முளைச்சி கிடக்கு. கொலம்பஸ் இந்த ஹவுஸ் பாருங்க. சனம் அவ்வளோ டூரிஸ்ட் வந்து இந்த ஹவுஸை பார்க்குறதுக்கு வந்திருக்கு. பாருங்க, அள்ளப்பட்டு வந்திருக்கிறாங்க. இது கொலம்பஸ் இந்த ஹவுஸ். அந்த மேலே எழுதி போட்டிருக்கு. ஓகே, அப்படி என்ன ஓகே. இப்போ நான் முன் பக்கம் நிற்கிறேன் கொலம்பஸ் ஹவுஸில். அதில் கனசனம் இருந்தபடியாக இந்த பக்கம் வந்தேன்னா பாருங்க, இதுதான் கொலம்பஸ் உடைய வீடு.
உங்களுக்கு இலங்கையில் ஆயிரங்கால் மண்டபம் தெரியும். இது ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி எத்தனையோ ஹால்களை கொண்ட ஒரு இடமா இருக்குது. பாருங்கள் இந்த வித்தியாசமான ஒரு கட்டடம். அதுவும் கெனோவாவில் இருக்கிறதால உங்களுக்கு அதையும் எடுத்து காட்டுறேன். அதில் ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது. புறாக்கள் எல்லாம் நிற்கிது. அப்படியே சிம்பிளாக எடுத்து காட்டுறேன். அப்படியே சுற்றி நடக்கலாம். மற்றது இதுக்குள்ளே வந்து அமைப்பு இது மாதிரி இருக்குது. இது பழைய இதுகளப்பா, பழைய எத்தனையோ வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கட்டடத்தை தான் இன்னும் உடைக்காமல் கொள்ளாமல் அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சனம் எல்லாம் இதை பார்க்குறதுக்கு டூரிஸ்டாக இங்கே வந்து பார்க்குது. இங்கால பக்கமும் அப்படி தான் இருக்குது. இந்த இதில் எழுதி போட்டிருக்கு 1900 ஆண்டுலேருந்து 1906 வரையுமே. அந்த இதில் இட்டாலியில் எழுதியிருக்கு. வாசிக்க தெரிஞ்சாக்கள் வாட்சி கொள்ளுங்க. இத்தாலியிலேயே வித்தியாசமான இடங்கள்னு கருதக்குள்ள இப்படியான இடங்கள், இப்படியான வித்தியாசமான இடங்கள் தான் பாருங்கள். இந்த எப்படி இந்த கட்டிட அமைப்புகளும், இந்த கட்டிடங்கள் கூட இவ்வளோ பழைய வாய்ந்த கட்டடங்கள் இன்னும் இருக்குது. இந்த எழுத்துக்கள் கூட, பழைய எழுத்துக்கள் கூட அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த இடங்களை அப்படி அடுத்து காட்டுறேன். மற்றது இந்த பாதையில் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த கட்டிடங்கள்லாம் எனக்கு மலைக்கப்படுது. மற்றது இங்கால அப்படியே இந்த அரண்மனை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த அரண்மனை அமைப்பு வந்து நல்ல வடிவாக இருக்குது. அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியன்னு சொன்னால், இந்த பெஸ்தோ வந்து இந்த இடத்துக்கு பிரபல்யமான ஒரு சாப்பாடு உண்டு. இதை வந்து பான்லேயோ சின்ன பானில் பூசி தருவாங்க வேணுன்னா. பெஸ்தோ இந்த அதில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக நான் கொடுத்து காட்டுறேன். இதுதான் அந்த கடை இருக்குது. இதுதான் இருக்குது அந்த சாப்பாடு. பெஸ்டோன்றது என்னன்னு சொன்னால், இதுதான் பெஸ்டோ. இந்த தாவரத்து தான் பெஸ்டோன்றது. இதில் இந்த சோஸ் மாதிரி செய்து அதை பட்டர் மாதிரி பானில் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை ஸ்பெகட்டிலையும் கூட வச்சு சாப்பிட்லாம். இத்தாலியில் பிரபல்யமான ஒரு சாப்பாடு. இதில் ஒரு விதமாக அந்த கடையில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. கிளாஸ்லேயும் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குது. வேறு லெவல். இந்த கடையின் பேர் அப்படியே பின்னால் எடுத்து காட்டுறேன். பெஸ்தோ அமோரே கொனோவா. சூப்பரன். அதாவது இட்டாலியாண்டு வந்தாலே இப்படி கட்டடங்கள் நெருக்கமாக இருக்கிறது. மற்றது இந்த உடுப்பு காய போடுறத பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. இந்த வெளியெல்லாம் காய போட்டுருக்கு உடுப்பு. அண்டை வேறு முதல் கொண்டு எல்லாம் வழி தான் தொங்குது. மற்றது இந்த கட்டடங்களும் இப்படி நெருக்கமாக இருக்குது. இப்படி நெருக்கத்துலேயும் இந்த 2 பால்கனுக்கு நடுவில் கொடி கட்டி அந்த உடுப்போல காய தொங்க விட்ருக்கு. இது வந்து இத்தாலியில் பெரும்பாலான இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இப்படி ஒடுக்கமாக நெருக்கமான ரோட்டுகள் வந்து வேறு நாடுகள்லையும் இருக்கலாம். ஆனால் இத்தாலியில் பெரும்பாலான இடங்களில் பழைய கட்டடங்களை உள்ளால் திருத்தி சனம் எல்லாம் இருக்கிறதும், இப்படி சின்ன இடங்களில் கூட ரெஸ்டாரண்ட்களில் அமைச்சு சனம் வந்து வெளியே குந்தி இருந்து சாப்பிட்றதும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்தின் பேர் வந்து அல்தோர்ஃப்னு சொல்லுவாங்க. அல்தோர்ஃப்னு சொன்னால் பழமை வாய்ந்த இடம். பழமை முந்தி எப்படி இருந்துச்சுனமோ அது மாதிரி பழமை வாய்ந்த இடமாகவும், பழைய கட்டடங்களும் அதே மாதிரி முந்தி இருந்தது மாதிரியே அமைப்பை கொண்ட இடமாக தான் கருதப்படுது. அதில் தான் இதை அல்தோர்ஃப்னு சொல்லி இன்னும் பார்வையிட வச்சிருக்கணும். கடைகளுக்கு மாதிரியான வித்தியாசமாக இருக்குது பாருங்கள்.
சாப்பாட்டு கடைகள் இதில் எங்கே பார்த்தாலும் சாப்பாட்டு கடைகள். இன்றைக்கு நல்ல வெதராக இருக்கக்கூடியால் ரோட்டில் கனசனம் இருக்குது. சிட்டியை சுற்றி அப்படியே நான் பதிவு செய்து கொண்டே வரேன். இந்த இடமும் பெரும்பாலும் டூரிஸ்ட் நிறைஞ்ச இடமாவே இருக்குது. பல பல கடைகள் எல்லாம் நிறைந்த இடமா தெரியுது. பாருங்க, தனி ஐஸ்கிரீம் மட்டும் என்ன ஐஸ்கிரீம் வேணும், எல்லா ஐஸ்கிரீமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எல்லா விதத்துலேயும் இருக்குது. கோகோனட்டில் இருந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ எல்லா விதத்துலேயும் இருக்குது. இந்த முன்னுக்கு இருக்கிற சர்ச்சை நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன் யூடியூப்பில். இது வந்து சரியான பிரபலியமான சர்ச் உண்டுங்க. இப்போ திருத்து வேலை நடக்கிறோடைய மூடி காட்டியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துலையும் எவ்வளோ சனம் வந்து நடமாட்டமாக இருக்குண்டு. இந்த பக்கத்துலேயும் பீட்சா கடை உண்டு. இங்கே அழகான கடைகள் இருக்குது. சர்ச் இது பெரிய சர்ச் உண்டு. சர்ச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்தையும் அப்படியே நான் எடுத்து காட்டணும். இதில் நேற்று நான் நினைக்கிறேன் மியூசிக் ப்ரோக்ராம் நடந்திருக்கு போல இருக்கு. அதுக்கான தடயங்கள் தெரியுது. மற்றது இங்கே எங்கே போனாலும் கதிரை போட்டு மேசை போட்டு சனம் இருந்து சாப்பிட்டு வாழ்நாள் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தர் இப்படி ஒரு பிச்சு எடுக்கிறார் பார்த்தீங்களா. இந்த சின்ன சின்ன கடைகளை பார்க்கக்குள்ள தான் ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சின்ன பெட்டி கடை அதை வடிவாக ஒரு போட்டு போட்டு பாருங்கள். இந்த கடையின் பெருமையே இவ்வளோதான். அதை வச்சு வியாபாரம் செய்கிறாங்க. இப்படி சின்ன 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 பெட்டி கடைகள் இந்தியாவில் இலங்கையில் கிராமப்புறங்களில் இருக்கிற மாதிரி பெட்டி கடைகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இது ஒரு இனிப்பு கடை, சூப்பர்மேன் இனிப்பு கடை. சூப்பர்மேன் இது வச்சுருக்கு. இதில் எல்லாம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது கினுவாவில் இருக்கிற பழமை வாய்ந்த பெரிய சர்ச் உண்டு. இது வந்து சரியான பிரபலியமான சர்ச். நீங்கள் இப்போ ஆன்லைனில் தேடி பார்த்தாலே கினுவாவில் இந்த சர்ச் தான் பெரும்பாலும் காட்டுவாங்க. இந்த சர்ச் நல்ல பழமை வாய்ந்த பெரிய சர்ச் உண்டு. அதால் இந்த சர்ச்சையும் உங்களுக்கு உள் பக்கத்தை பதிவு செய்து காட்டுறேன்னு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து நல்ல வடிவானதும் நல்ல அழகானதுமான சர்ச்சாக இருந்தது பாருங்கள். உள்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. நல்ல வடிவாக பழைய மதில்கள், பழைய தூண்கள், அமைப்புகள் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் கனசனம் இல்லாததால் நான் வந்து வீடியோ பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உள்பக்கம் வந்து பெரும்பாலும் எல்லா சர்ச் மொழியும் வீடியோ பதிவு செய்ய அது விட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எழுதி போடாத காரணத்தால் நான் பதிவு செய்தேன். நான் உறவுகளை இந்த சிட்டி டூர் காணொளி முதலாவது பகுதியை இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ரெண்டாவது பகுதியை நான் ரெண்டாவது காணொளியில் ரெண்டாவது பகுதியாக தாரேன். அல்லது வீடியோ வந்து சரியாக லென்த்தாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching my video.